தன்னுடைய கட்சியவே கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாத ஒருத்தர் அடுத்த கட்சியை அவருக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தார்மீக ரீதியாக அவருக்கு உரிமை இருக்கான்னு கூட தெரியல. திருமாவளவன் அவர்களுக்கே தெரியும் பிஜேபியை விட இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கூட ரொம்ப க்ளோஸாக திமுக இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவரோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை அவரோட 4 எம்எல்ஏஸ்மே அவருடைய சொல்படி நடக்கிறாங்களா பேசுகிறாங்களான்றது இங்கே தெரியல. அப்போ தன்னுடைய கட்சியவே கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாத ஒருத்தர் அடுத்த கட்சியை அவருக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தார்மீக ரீதியாக அவருக்கு உரிமை இருக்கான்னு கூட தெரியல. அதில் நீங்கள் நாம் தமிழரும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்து இல்லை அதிமுகவும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்துருக்கு, அதிமுகவும் நாம் தமிழரும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு நேரட்டிவ் இருக்குல்ல, இது இவங்க எப்போ 2021 அதை தான் சொன்னாங்க, 2024 தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் அதை தான் சொன்னாங்க. இவங்க அந்த பிஜேபிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சு பயமுறுத்த நினைக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கே தெரியும் பிஜேபியை விட இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கூட ரொம்ப க்ளோஸாக திமுக இருக்கு. அந்த உண்மையை அவர் ஏற்றுக்க ஏன் மறுக்கிறாருங்கிறது தான் தெரியல.